இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினச்சாங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு கருத்தையும் மக்கள் மனசில் திணிக்க முடியும். இந்த சமீப காலத்தில் அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது இந்த சமூக ஊடகங்களில் பல ஆயிரம் ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் புளுத்திகள், சமூக அக்கறை சமூக அக்கறை உள்ள பதிவுகள் ஒரு கருமாந்திரமும் போடுறது கிடையாது. சும்மா கண்ட கண்ட பைத்தியக்கார கணத்தனத்தை பதிவிட்டு போட்டு போட்டு சிரிக்க வைக்கிறேங்கிற பேரில் ஒரு மந்தமான ஒரு கருத்தியலை செலுத்தக்கூடிய இந்த தற்குறிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா. பார்த்தா ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த தேர்தலுக்கு பண்ணாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம், விசில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. இந்த தேர்தலில் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் பள்ளிவாள் மாதிரி துடிக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. விஜய்க்கு வாக்கு போட்டால் எல்லாம் மாறிடும், கடந்துடும், மலத்திரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அன்றைக்கி போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் புளுத்திகள். ஆனால் ஆட்சி அமைச்சிட்டாரு, 108 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அதாவது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 108 எம்எல்ஏக்களால் மாற்ற முடியாது. அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரங்கள்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஒரு லிஸ்ட் இருக்குது. என்ன அமைப்பு மாற்றம்? ஒத்தா ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டுட்டானு. நீ அவனை என்ன பண்ணணும்? சரியாக விசாரித்து 2 நாளில் அவனை சுட்டு தள்ளு. அவனை அந்த சுட்டு தள்ளுன அப்படின்னா பார்க்கக்கூடியவன் இந்த சமூகத்தில் புழங்கக்கூடிய ஆம்பளைகள் நினைப்பானா போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதே மாதிரி அரசு அதிகாரி ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான்னு வையன், அவனை பணி இடைநீக்கம். எதுக்கு பணி நீக்கம் பண்ணு? அவன் வேர்வை சிந்தி உழைக்கிட்டு அரசாங்கத்தில் அரசு சம்பளம் வாங்கக்கூடியவன் எல்லாம் சொட்டு வேர்வை துளியை ஒரு சிந்தாமல் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். அரசு பணி அப்படிங்கிறது சொகுசு வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு, மக்கள் சேவை அப்படிங்கிறது இல்லை. அப்போ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த இன்ஃப்ளூயன்சஸ் புளுத்திகள் இன்றைக்கி எங்கே கொண்டு மூஞ்ச வச்சுட்டு இருக்கானு தெரில. இந்த காப்பி கலர் பேண்டையும் வெள்ளை கலர் சட்டையும் போட்டு அவனுங்க பண்ணாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். ஆனால் இப்போ எங்கே கொண்டு மூஞ்ச வச்சுருக்கான்னு தெரில இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் புளுத்திகள். ஏண்டா நீங்கள் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு என்னத்துக்குறா? விஜய் வந்தால் எல்லாம் ஆட்டி தள்ளிடுவான்னு சொன்னீங்களா? இப்போ நீங்கள் காணொலி போடுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் புளுத்திகளுக்கு. அதாவது சமூக ஊடகங்களில் எப்படி கருத்துக்களை பதிவு பண்ணுறேன்னு இங்கே ஒரு இதே கிடையாது. கண்ட மேனிக்கு போட்டு தள்ளிடுறது. லைக்ஸுக்காக எதையும் விற்கிற அளவுக்கு உள்ள ஒரு அவல நிலை தான் இருக்குது. இன்ஃப்ளூயன்சஸ் புளுத்திங்கிற பேரில் ஒரு அழுக்கு தான் இருக்குது.